மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக் வித் டிஎன்ஆர். பல நாட்கள் கழிச்சு நம்ம நண்பர் வாஷிங்டன் எஸ்கே வந்துட்டாரு. சுரேஷ் கல்யாணராமன் சார், வணக்கம். வணக்கம் டிஎன்ஆர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி உங்களை திரும்பியும் பார்க்கறதுல. நம்ம ரெகுலரா பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். 2 பேருக்கும் ஏதாவது வேலை வந்தது, எஸ்பெஷலி என் சைட்ல இருந்து. இனிமேல் கொஞ்சம் ரெகுலரா பேச முயற்சி செய்வோம். எனிவே, வெல்கம் பேக். தேங்க்யூ. நன்றி சார். என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கடைசியாக பேசுனதுக்கு அப்புறம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேகாவோடைய ஆட்சி 100 நாளை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. விஜய் சீஃப் மினிஸ்டர் 100 நாளை முடிச்சிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த புத்தம்புது ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ முதல்ல இந்த விஜய் தாவேகா ஆட்சியை பற்றி பேசணும்னா, ஜென்ரலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 மாதம் 24 மாதம் டைம் கொடுக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாரும் 100 நாளை பற்றி பேசுறதுனால நம்ம பேசலாம். ஏன்னா 100 நாளில் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. பட் ஸ்டில் எல்லாரும் 100 டேஸை பற்றி பேசுறதுனால நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில் கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறமா கரப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இதை நாங்க அழிக்க போறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் டாப்ல இருந்து வருது இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் நம்ம பார்க்கணும். இது கரப்ஷன் இருக்கு இல்ல, ஒழிஞ்சுதா இல்லையான்றதெல்லாம் இம்மெட்டீரியல். ஒழிக்க முடியுமா முடியாதா, நம்ம என்ன பண்றோம். ஆனா அந்த ஒரு டிசிப்ளின், கரப்ஷன் வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜ், அதை மக்கள் முன்னாடி கொண்டு போறது, விஜய்க்கு இருக்கிற ஈர்ப்பு சக்தினால அந்த மக்கள் அதை வரவேற்கிறது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் 100 டேஸ்ல. நான் சொல்ற மாதிரி இது டூ ஏர்லி டு சே வெதர் அது நிஜமாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டான்றது நம்ம சொல்லவே முடியாது. பர்செப்ஷன் டெஃபினட்டா நல்லது. ஏன்னா இப்போ எல்லாரும் மக்கள் நினைக்கிறாங்கன்னா, சரிப்பா இனிமேல் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போனா நமக்கு காசு கேட்க மாட்டாங்க, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காசு கேட்க மாட்டாங்க, டிரைவர்ஸ் லைசன்ஸ் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஒரு மக்களோட அன்றாட தேவை, அதுக்கு கரப்ஷன் இருக்காதுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ. ஏன்னா டாப்ல இருந்து ஒருத்தர் கொடுக்காதீங்க காசுன்னு சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம நடக்குது நடக்கலன்றது 18 மாசம் 24 மாசம் கழிச்சுதான் நம்ம சொல்ல முடியும், இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த மாற்றம் நல்ல மாற்றம். ஓகே, அதாவது கரப்ஷன் ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த டாப்ல இருக்கிறவரே வேணான்னு சொல்றாரு, ஒழிப்பேன்னு சொல்றாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு, நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்றீங்க. நீங்க நியாயமான பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க. இதை ஒரு 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 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறத பார்க்கணும். பட் எனிவே, அது இந்த கரப்ஷன்ங்கிறது நம்ம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஒழிஞ்சா நல்லது தானே? ஆமா, டெஃபினட்டா. 2வது நல்ல விஷயம் நான் பார்த்தோன்னா, அது 100% நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விதமான நல்ல விஷயம் போத் சைட்ஸ் இருக்கு. அதுல அசம்பிளி லைவ் டெலிகாஸ்ட் காமிக்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். அதுல ஒரு டவுன் சைடு இருக்குன்றதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப கேமராக்காக சில விஷயங்கள் பண்றாங்களான்ற ஒரு டவுட் எனக்கு வருது. இப்போ 2 சைட்லயும், அது எதிர்கட்சி சைட்லயும் சரி, ஆளுங்கட்சி சைட்லயும் சரி, கேமரா இருக்கு. அதனால கேமராக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்க மாதிரி எனக்கு தோணுது சில பேருக்கு. எஸ்பெஷலி ஆளுங்கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அவரோட ஓத் எடுக்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு கிச்சன் கேபினெட் கிடையாது, ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது நிஜமாவே உண்மையான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸ்டில் 100 நாள்ல அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்களே ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த அசம்பிளி லைவா காமிக்கிறதுனால இவங்களுக்கு பவர் சென்டர் ஒரு இடத்துல இல்ல, மல்டிபிள் இடத்துல இருக்கலாமான்ற ஒரு சந்தேகம் எனக்கே வருது. நீங்க பிஜேபி ரெஃபர் பண்றீங்களா? இல்ல, நான் ஆதவ் அர்ஜுனா ரெஃபர் பண்றேன், நிர்மல் குமாரை ரெஃபர் பண்றேன். சோ அதனால இவங்க எல்லாம் ஒரு செங்கோட்டையனை சைட்லைன் பண்ணி இவங்க பேசுற விஷயங்களை பார்த்தா பவர் சென்டர் மாறுதோன்ற மாதிரி, பவர் சென்டர்ல இன்னும் 2 பேர் உள்ள வந்துட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். செங்கோட்டையனுக்கு தான் பவர் சென்டர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா? ஏன்னா அவருக்கு ஏஜும் கிட்டத்தட்ட 80 நெருங்குறாரு. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், அந்த பெருமை தான் இருக்கே தவிர, அவர் நம்ம ஒரு இதுல ஒரு முக்கியமான, அதாவது கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைச்சரா வரணும்னு நினைக்கிறாரு அவரு. ஏன்னா அவரால் அந்த யங்கர் காலீக்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியாது இல்லையா, அவங்களோட எனர்ஜிக்கு,
அல்லது வந்து அது ஒரு பிளஸ் அண்ட் மைனஸா தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யார் நல்லா ஸ்கோர் பண்ணா ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசினாலும் நல்லா ஸ்கோர் பண்ணது வந்து 75 வயசு ஆன ஓபிஎஸ் தான். ம், ம். ஒரே ஒரு விஷயம் தான் பேசினாரு, அது வந்து பேசு பொருளாச்சு. அவர் வயசானவர் தான். ஸோ அந்த வயசு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு 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 மாண்பு, ஒரு சம் கைண்ட் ஆஃப் டெக்கோரம் அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர். அண்ட் கைடிங் பீப்புள் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர். அவருக்கு பேச்சு திறமை இருக்கிற மாதிரி தெரியலையே சார். செங்கோட்டையனுக்கு வந்து இந்த மாதிரி ரிபட்டல் கொடுக்கறது வந்து அதுல அவர் ஒரு நல்ல தெளிவா பேசுறதுங்கிறது வந்து அவரோட ஒரு ஸ்ட்ரென்த்தா எனக்கு தெரியலையே. இல்ல அதுதான் நான் சொல்றேன். வந்து ஃபேக்சுவலா பேசுறதுக்கும் ஒரு அஜெண்டாவோட வந்து ரிட்டார்ட் பண்றதுக்கும் ஒரு ப்ரோவோக் பண்றதுக்கும் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ இல்ல. இப்போ வந்து ஒரு ரியல் இஷ்யூ பத்தி பேசுறாங்க, காவேரி பத்தி பேசுறாங்க, இல்ல மேகதாது பத்தி பேசுறாங்கன்னா ஃபேக்சுவலா பேசுறது எப்படி, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க அங்க போலையா, அப்பாவை காணோம், அதை பண்ணும், அது வந்து இட்ஸ் நாட் ஆன்சர். இட் இஸ் பேசிக்கலி ப்ரோவோக்கிங் த அதர் சைட். ஆமா, நீங்க அது கரெக்ட் தான். அது நீங்க நிர்மல் குமாருக்கு எதிரா வந்து செந்தில் பாலாஜி கேட்டதெல்லாம் நிறைய பாயிண்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது. அந்த ஹார்ட் டிஸ்க் காணா போனது, இத்தனை காணா போனது, நீங்க இவ்வளவு எடுத்தேன்னு அதிகமா சொல்றீங்க அப்படிங்கிறத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம வேற டேக் டைவர்ஷன் பண்ணிட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியுது. ஈவன் ஆனந்த் கூட அவங்க கட்சியில சேர்ந்தவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேச வேண்டியது இல்லையா? அவருக்கு வந்து ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதனால நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து கைத்தட்டல் வாங்குறதுக்கோ, அந்த மேஜையில ஒரு தட்டு வாங்குறதுக்கோ பேசுறத விட, ஃபேக்சுவலா மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து 100 நாள் தான் ஆறுது, நான் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சொல்லல. லைவ் ப்ரொசீடிங்ஸோட ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா மக்கள் பாக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு ஸ்டேஜடா ஸ்கிரிப்டடா இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருக்கு. அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, அவைத்தலைவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அதை நான் எக்ஸ்பஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப லைவா போறதுனால அதை எல்லாரும் எடுத்து கட் பண்ணி ரீல்ஸா போட முடியுது. இப்போ அந்த அது வந்து இது கிடையாது, எத்திக்கல் கிடையாதுன்றாரு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த சோசியல் மீடியா? அது கண்ட்ரோலே இத காரணம் காமிச்சு லைவ கட் பண்ண போறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், நான் என் பார்வையில ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க டிபிக்கலா அத லைவா காமிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு 20 மினிட்ஸ் டிலே வச்சுக்கலாமே. வாட் இஸ் ராங் வித் தட்? 20 மினிட்ஸ் டிலே இருந்ததுன்னா அவை குறிப்பில் அவர் எடுக்கிற விஷயத்தை கட் பண்ணி காமிக்கலாமே 20 மினிட்ஸ் டிலேல. ஓகே. சோ நீங்க வந்து ப்ரொசீடிங்ஸை கட் பண்ணணும்ன்றது நெசசிட்டி இல்லையே. அவை குறிப்பில் இடம் பெறாததை மட்டும் கட் பண்ணிடணும்ன்றீங்க நீங்க. 20 நிமிஷம் டிலேனாலும் யூ ஹேவ் டைம். அது 20 நிமிஷம்ன்றது அரை மணி நேரம் ஆக்கலாம், அது ஒரு அரை மணி நேரம் கூட ஆக்கலாம். இப்ப என்ன சார் இப்போ இதை லைவா பாக்குறதுக்கும் 30 நிமிஷம் கழிச்சு பாக்குறதுக்கும் என்ன பெரிய நல்ல ஐடியா. இது ஒரு பிரில்லியன்டான ஐடியா அது ஆக்சுவலா. நான் இப்படி கூட பார்ப்பேன். இது வந்து இப்போ வந்து பேசுனது தப்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து இப்போ ரீலா சுத்திட்டு இருந்ததுன்னா பேசுனவங்களுக்கு தானே அசிங்கம். கரெக்டா? நீங்க ரொம்ப சீப்பா ஒரு ஒரு கமெண்ட் அடிச்சு அது வந்து வைரல் ஆகுது, அது அவை குறிப்பில் இல்லைன்னா கூட வெளியில போகுதுன்னா பேசினவங்க தான் வருத்தப்படணும் இல்லையா? அது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுல என்ன பெருமை இருக்குது? அது பெருமை இல்லை. ஆனா வந்து நீங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கிற ரெக்கார்ட் இஸ் டிஃபரெண்ட், வீடியோ ரெக்கார்டிங் இஸ் டிஃபரெண்ட்ன்ற வரும்போது வருங்காலத்துல எது ஃபேக்ட் எது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு தெரியாது இல்ல. இல்ல கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் வேலிடான சஜஷன் சார். இது என்ன வந்து கொஞ்சம் லேட்டா வந்ததுனால என்ன ஆயிட போகுது நீங்க. பட் ஆனா அந்த எடிட்டிங் நடந்ததுன்னா அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் வந்துடும். வேற எதையாவது கட் பண்றாங்களா? லைவ்ங்கிறது எதையும் கட் பண்ணாம நாங்க போடுறோம், எல்லாரும் பேசுறதையும் காமிக்கிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஆக்குபேஷனல் ஹசர்ட். இப்ப நம்ம வந்து இப்ப செய்யற பல வேலைகள்ல அதுல பிரச்சனைகளும் இருக்குல்ல, அதை மாதிரி விட்டு கடந்துட வேண்டிதான். மேபி 2 பேர் அது மாதிரி ரீல் போட்டவங்களை வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படலாம். நான் எக்ஸ்பெஞ்ச் பண்ணதை நாங்க வெளில விட மாட்டோம், நாங்க வந்து யாரு போட்டாங்களோ அவங்களை தேடி பிடிச்சி ஏதாவது தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலா நடந்ததுன்னா மற்றவங்க பயப்பட சான்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் பண்ணலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரொசீடிங்ஸோட டெக்ஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரீல்ஸ். ஸோ அதில் மிஸ் அலைன்மெண்ட் இருந்ததுன்னா பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்டு. இப்போ நம்ம ஆஸ் இட் இஸ் பார்க்குறோம். 2012க்கு அப்புறம் என்ன மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் நியூஸு ஸ்ப்ரெட் ஆகுது, வைல்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் போகுது,
ஒரு ஃபேக்சுவல் டேட்டா என்னன்னு தெரியாம எவ்வளவு விஷயங்கள் போகுது. இதை வந்து நம்ம காம்பவுண்ட் பண்றோம் ஃபியூச்சருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தப்பான விஷயங்கள். ஆமா ஆமா இல்ல இப்பவே வந்து நிறைய விஷயங்களை வந்து திருச்சி பேசுறாங்க. இவரு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மஞ்சள் துண்டு போடுறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர்லாம் எழுதியிருக்காரு. இருந்தாலும் வந்து ஜோசியத்தை நம்பி போட்டாருன்னு ஒரு அமைச்சரே சொல்றாரு. இந்த மாதிரி அப்புறம் நீங்க விஜய் பத்தி நார்த் இந்தியாவில் வந்து நீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கலாம். ஆல்ட் நியூஸ் ஃபேக்ட் செக்கர்ஸ் கூட அதை பஸ்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் தளபதி இது பண்றாரு, விஜய் தளபதி அது பண்றாருன்னு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்காத விஷயத்த விஜய் மாத்திட்டாரு, விஜய்னால இவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி கதை விட்டே வந்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. பட் எனிவே நம்ம கமிங் பேக் டு இது லைவ் டெலிகாஸ்ட் வந்து இது ஒரு உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இதுல வந்து ஒரு விஷயத்துல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது. ஏன்னா டிஎம்கே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ண முடியல, இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இது சில சமயத்துல டிவிக்கே கூட நெகட்டிவா வருது. அவங்களையும் எல்லாரும் இட்ஸ் a double-edged sword தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் லைவா வந்துருச்சு சார். ஆஸ் அ பொதுமக்களா எனக்கு என்னன்னா, பரந்தூர் ஏர்போர்ட்டை நிறுத்த போறேன்னு சொல்றீங்க, ஏன் நிறுத்துறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கணும், யாரோ ஒருத்தர் கேட்கணும். அதுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அந்த கொஸ்டின் வந்த மாதிரி எனக்கு தெரியல. கரெக்ட் மீ இல்ல. இப்போ அந்த கேள்வி நேரம்லாம் வரல. இப்போ ஜென்ரலா வந்து இப்போ இந்த மானிய கோரிக்கை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா தான் போயிட்டு இருக்கு. தனியா இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து விஷயங்களை எழுப்பி கேள்வி பட்ஜெட் போதே கேட்கலாமே சார். அது பட்ஜெட் ரிலேட்டட் தானே பரந்தூர் ஏர்போர்ட். பட்ஜெட் கேட்கலாமே. கேட்டிருக்கலாமா? நீங்க அது சம்பந்தமா எதுவுமே நீங்க நிதிநிலை அறிக்கையில சொல்லலன்னு கூட கேட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன? இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தா இருக்கு மெட்ராஸ்ல வந்து இறங்கினா. ஏதோ ஒரு டிராம்ல தூக்கின்னு போய் எங்கேயோ கொண்டு போய் பார்க்கிங் லாட்டுக்கு போனோம். ஏதோ ஒரு இதுல கூட்டு போறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல. ஆமா எல்லாருமே இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எல்லாருமே சொல்றது வந்து ஒரு நியூ ஏர்போர்ட், பிக்கர் ஏர்போர்ட் வித் மோர் ஃபெசிலிட்டிஸ், லாங்கர் ரன்வே, அது இது எல்லாமே தேவைன்னு தான் சொல்றாங்க. அது பரந்தூர்ல இல்லைன்னா எங்க? பரந்தூர்ல டேட்டா சென்டர் வரப்போகுதுன்னா கூட பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நீங்க வந்து இது மாரி டஃப்பான கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு அரசு என்ன பதில் சொல்லுதுங்கிறது பார்க்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து டேக் டைவர்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து அவங்கள ஒரு திமுகவை தாக்கி பேசினா அது அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அது வந்து வேற டைரக்ஷனுக்கு போயிடுது. பார்ப்போம். இன்னும் வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஸோ இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து 100 நாள்ல நான் என்ன சொல்லுவேன், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. கரப்ஷன்ல இருந்த மெசேஜ் மாதிரி இதுல எல்லாமே பிளஸ் இல்ல. கரப்ஷன் மெசேஜ் வாஸ் a plus across the board. ஓகே. அப்புறம் சார் வந்து வேற any other positives you see in this government? பாசிட்டிவ்ஸ் நான் என்ன பார்த்தேன்னா, இட்ஸ் டூ early பட் எக்கானமிக்கு ஜாப் growthக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த சமிட் ஒன்று போட்டிருக்காங்க, bringing business from outside. அது கொஞ்சம் அவசரமா அந்த 100 நாள் அச்சீவ்மெண்ட்ல சேர்க்கணுங்கிறதுக்கு பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் ரொம்ப பிரில்லியண்டா பேசினார் இதை பத்தி. நம்ம சிவபிரியன் சார் பேசினாரு. இதுல எப்படின்னா, பழைய கவர்மெண்ட் அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஊழல் பண்ணிருக்கலாம்னு குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்டா கொடுத்துட்டாங்க. நாங்க என்னென்னலாம் கொண்டு வந்தோம், என்னென்னலாம் ரியலைஸ் ஆயிருக்கு, அன்ரியலைஸ்டு எவ்வளவுன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க 100 நாள்ல அதை ஒரு ரிப்போர்ட் கார்டா பிரசன்ட் பண்ணிட்டு 6 மாசத்துல இந்த சமிட் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க இமிடியேட்டா சமிட் வச்சுட்டாங்க. அது ஐ திங்க் இட் வாஸ் அது 100 நாள் அச்சீவ்மென்ட்ல சேர்க்கணும்ங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த ஒயிட் பேப்பர் மாதிரி அந்த பவர் பாயிண்ட காமிச்சு இவங்க இப்படி சொன்னாங்க, டிஎம்கே இதெல்லாம் தான் வரலன்னு சொன்னாங்க, இதுல நாங்க வந்து ஒரு 5% வந்திருக்கு, இப்போ வரதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. சோ 20 கோடி வரதா இருந்தது டிஎம்கே சொல்லி, அதுல ஒரு 3 கோடி வந்திருக்கு இப்போ 2-3 மாசத்துல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் தேன் பிரிங்கிங் எவ்ரிபடி இன். எல்லாமே இந்த மாதிரி சமிட்லாம் நடக்கும்போது 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிளான். வேர்ல்டு எக்கானமி இஸ் சேஞ்சிங் பை தி மினிட். ஸோ அவன் 100 கோடி கொடுக்குறான்னு சொல்றதுனால 100 கோடி வந்து கொடுத்துற போது இல்லை. அது HCL இருக்கலாம், இல்ல கூகுளா இருக்கலாம், இல்ல இன்டெலா இருக்கலாம், இல்ல மைக்ரோசாஃப்டா இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு MOU போடுறதுனாலே எல்லாம், அது எல்லா கவர்மெண்ட்டுக்கும், அதிமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, திமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, தாவக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. ஸோ அதனால
ஆனா அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பிளஸ். அதான் நான் யோசிக்கிறேன். அந்த 100 நாள்ல அந்த ஃபோக்கஸ் இஸ் அ பிளஸ். ஓகே. ஏன்னா இவங்க வந்து ஒரு யூத் சென்ட்ரிக் பார்ட்டி. யா, எம்ப்ளாய்மென்ட் முக்கியம். அந்த யா, ஜெனரேஷனுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னு ஆ, எதிர்பார்க்கலாம். சார் வந்து யா. அப்புறம் அ நெகட்டிவ்ஸ் இதுல வந்து இவங்க வந்து சரியா பண்ணலன்னு நீங்க நினைக்கிற ஏரியாஸ் என்ன? நெகட்டிவ்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சிஎம் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் காய். அவர் வந்து இதுவரைக்கும் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவரு படமா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் 2 இடத்துலயுமே. ஹி ஹஸ் யூஸ்ட் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வெரி வெல் இன் போத் தோஸ் ஏரியாஸ். அவருக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் இப்போ வந்து என்னன்னா கவர்னன்ஸ். ஸோ இந்த கவர்னன்ஸ்ல தான் எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், மத்த ஆளுங்க இன்ஃபேக்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரே எனக்கு ஐ எம் நாட் டூ ஷூர் அபவுட் ஹிம் நவ். இனிஷியலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹிம். பட் ஏன் அவரே இப்ப எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏன் இப்போ வந்து why are you unhappy now about him? அவுட் ஆஃப் டர்னா பேசுறாரோன்னு தோணுது. ஃபேக்சுவலா நிறைய பேச மாட்டாருன்றது தோணுது. கொஞ்சம் கொஞ்சம் he has to pull back. அந்த லேண்ட் இஷ்யூ நடந்ததுல அதுலயே வந்து எக்ஸாக்ட்லி. அது ஒரு எக்ஸாம்பிள். பட் lot எல்லா of இடத்துலயும் எல்லா இடத்துலயும் போய் கொஞ்சம் நிறைய என்ன சொல்லுவாங்க ஓவர் zealous in criticizing டிஎம்கே. அவருக்கு நல்லா பேச வருதுங்கிறது ஒரு காரணமோ? ஏன்னா வந்து இந்த இருக்கலாம். ராஜ்மோகன் மாதிரி தமிழ்ல நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள்னா நீங்க ரமேஷ சொல்லலாம். இந்த என்டையர் கேபினெட்ல. கரெக்ட், கரெக்ட். ஆனா அவருக்கு வந்து இன்னொரு இதுவும் இருக்கலாம். நான் வந்து அஹ், என்ன சொல்றது, ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் அதர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் cynical view into it, but the print media and the old media, you know what I mean by the old media is also supporting him because of where he comes from. Okay. அதனால he thinks that he will not be criticized because those media are favorable to him because he has gotten that position. So that particular set of media உடைச்சே பேசுவோம் சார். அவர் வந்து பிராமணரா இருக்கிறதுனால ட்ரெடிஷ்னல் மீடியாவில் அது ஓனர்ஷிப்பும் நிறைய பிராமணர்கள் கையில இருக்குது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் பிராமணர்களா இருக்கிறாங்க. மேபி அந்த ஒரு அஃபினிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா அந்த நரேட்டிவ் செட்டிங் வந்து அவருக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நான் நடக்கிறதோ இல்லையோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு வந்து ஃபேர் எனஃப். அது உங்களோட ரீடிங். என்னோட ரீடிங் தான். இது வந்து டூ ப்ரிமெச்சர். நான் முதல்ல சொல்லிட்டேன் 100 நாள் இஸ் டூ ஏர்லி டு இல்ல நம்ம திரும்பி பிராங்கா பேசணும்னா நிறைய பிராமின்ஸ் வந்து இந்த விஜய் கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறதுக்கு காரணம் திமுக தோக்கடிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது கோல் நிறைய பேருக்கு. அது நடந்திருக்கு விஜய் மூலமாங்கிறதுனால விஜயோடைய படம் பிடிக்குமோ அல்லது விஜயோட அரசியல் பிடிக்குமோ இல்லையோ அவரோட வெற்றி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஏன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறவங்க தான் இவங்க எல்லாரும். இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எல்லாரும் எப்படி ஓவர் நைட்டா ஃபிளிப் ஆவாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு பிரதானமானது. நீங்க வந்து அவங்க ஆமா. திமுக திரும்ப சொல்றது நீங்க அது வந்து ஒவ்வொரு ஓட்டையும் எடுத்து பார்க்க முடியாது. பட் நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டிட்யூன்சில இப்படி விழுது ஓட்டு. ஆமா, டெஃபினட்டா. டெஃபினட்டா. சோ அந்த இப்ப நம்மளுக்கு வந்து பூத் வைஸ் டேட்டாவும் வருது. அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆமா, எக்ஸாக்ட்லி. பூத் வைஸ் டேட்டா கிளியராவே ஸ்பிளிட் தெரியுது நமக்கு. பட் இதெல்லாம் நம்ம இப்ப பேசலாம். இன்னொரு 4 வருஷத்துல அப்புறம் எஸ்கே நீங்க வந்து இந்த மினிஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேவா? நிறைய பேர் நீங்க அவுட் ஆஃப் டர்ன் பேசுறது. அப்புறம் நீங்க இந்த கார் கேட்டபோது நிறைய கார் வச்சுட்டு இருக்கவங்க காரே இல்லாத மாதிரி பேசினது. இதுல நீங்க ஒரு ஸ்டாட் படி பாத்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து கார் வச்சிருக்காங்க. மல்டிபிள் கார்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ சொன்னாங்க 82%னா 52 பேரா இருக்கதான் கார் இல்லன்ற மாதிரி யாரோ சொன்னாங்க. அது கரெக்டா இல்லையா? ஆமா உண்மை. நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒன்று இருந்தது. டிவிகேல சொல்றேன். டிவிகேல மட்டும் சொல்றேன். ஆமா. டிவிகேலயே வந்து அவுட் ஆஃப் 107 ஐ திங்க் ஒரு அரௌண்ட் 70 என்னமோ, நான் அந்த நம்பர் கரெக்டா பார்க்கல. அவங்களுக்கு வந்து கார் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையா? இதை நீங்க அசம்பிளியில பேசி அவர் எல்லாருக்கும் கார் தரேன்னு சொல்லி இது என்ன பெரிய மக்கள் பிரச்சனையா? இல்ல எல்லாரும் அவ்வளவு ஏழைகளா? இதான் நெக்ஸ்ட் நெகட்டிவ் சொல்ல வந்து நீங்க எடுத்துட்டீங்க. குட் செக்வே. இது ரெண்டாவது நெகட்டிவ். இது வந்து அன்ஃபோர்ஸ்ட் எரர். டென்னிஸ் டேர்ம்ல போனோம்னா இது ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர். தேவையில்லாத ஒரு இஷ்யூவை உள்ள கொண்டு வந்துட்டு சார் காரே இல்லைன்னா கூட என்ன சார் பிரச்சனை, பார்ட்டி கார் கொடுக்க முடியாதா? இந்த எம்எல்ஏஸுக்கு பார்ட்டி கார் கொடுக்க முடியாதா? அது கொடுக்கலாம் சார். டிவிகேல வந்து சார் 75 பேர் வச்சிருக்காங்க. 107 75 பேர் வச்சிருக்காங்க. 75 அதான் நான் சொன்னேன். அது ஆல்மோஸ்ட் 80% அவங்க வச்சிருக்காங்க. அசம்பிளில 82% இருக்கு. தாவேக்கால 70% இருக்கு. சோ இதனால டிஎம்கேல 59ல 50 வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல 41ல 33 வச்சிருக்காங்க. அதர்ஸ்ல 20 பேர்ல 15 பேர் வச்சிருக்காங்க. சோ கார் வந்து
நெசசிட்டின்னு சொல்றதுக்கான ரீசன்ஸே இல்ல. அதான். சோ இது ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர். அவங்களோட 100 டேஸ்ல இது ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர். தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி தேவையில்லாத மாட்டிக்கிட்டாங்க. 2வது டிஸ்அட்வான்டேஜோ இல்ல பண்ண மைனஸ். தவறிதோ இல்ல தவறா பண்ணது எரர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன். இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே ஒரு கிளியர் ஆர்டிகுலேஷனோட இத பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நானும் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸ்ல போட்டுட்டேன். விஜய் நம்ம வந்து இப்போ விஜய் வந்து ஃப்ரீஸ்ன்னு சொன்னாரு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல. அதாவது 543 அப்படியே தான் இருக்கணும். ஆமா. அப்பனா அது டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு அர்த்தம். ஆமா, நோ டீலிமிட்டேஷன். நோ டீலிமிட்டேஷன். நீங்க பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நீங்க தொகுதிகளோட எண்ணிக்கையை மாற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் வந்து நீங்க பெர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, தென் மாநிலங்களுடைய எக்ஸிஸ்டிங் பெர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. ரெண்டுமே வந்து வேற வேற பொசிஷன்ஸ். ஆமா, அது மட்டும் இல்ல, அது ஒரு கமா போட்டிருக்காரு. சாரி டு இன்டரப்ட். அதுல ஒரு கமா போட்டிருக்காரு. அதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. சார் இன்னைக்கு நடக்கிற சென்சஸ், இன்னைக்கு நடக்கிற டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் சார் பேசுறீங்க? நீங்க ஃபியூச்சர் பத்தியும் பேசணும். அது ஒரு லா. அந்த லா வந்து இன்னைக்கு மட்டும் டீலிமிட்டேஷனுக்காக வரக்கூடிய லா இல்ல. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். It is going to stand the test of time unless there is another constitutional amendment to override the new constitutional amendment. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எல்லா பார்ட்டியும் நான் அதை ப்ளேம் பண்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். சதர்ன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். கான்ஸ்டிடியூஷன்ல இது வந்து கோடிஃபைடு தட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா பாப்புலேஷன் வச்சு பண்ணணும்ன்றதும் கோடிஃபைடு. கரண்ட் ரூல் அதுதான். எங்களுக்கு பாப்புலேஷன் வச்சு நீங்க பண்ணக்கூடாது. பர்சன்டேஜை ஃப்ரீஸ் பண்ணோம். ஆனா இந்த வாட்டிக்கு இல்ல. இனிமேல் எவ்வளவு சீட் இன்க்ரீஸ் ஆனாலும், இன்னைக்கு மோடி 1000 சீட் சொல்றாரு. நாளைக்கு நம்ம வேற யாரா பிரைம் மினிஸ்டர் விஜயே வந்துட்டாரு. விஜயே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2000 ஆக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்பயும் இதே ப்ரொபோர்ஷன் இருக்கணும்ன்றத லெஜிஸ்லேட்டிவ் லாங்குவேஜ்ல கோடிஃபை பண்ணணும். அதை வந்து யாருமே கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 50% கொடுக்குறேன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. Amit-Shah is not the protector of the constitution. Correct. And he is not the home minister forever. Yeah, exactly. Sir, நீங்க அதாவது அந்த பெர்சன்டேஜ் ப்ரொடெக்ஷன் வந்து எப்பொழுதும் என்ஷூர் பண்ணணும்ன்றீங்க. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் கிடையாது. ஆனா இப்போ காங்கிரஸ்லயும் சொல்றாங்க, நிறைய பேர் நியூட்ரல் பீப்புளும் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த 50%ங்கிறதே வந்து அது ரொம்ப ஒரு செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்சல்யூட் நம்பர்ஸ்ல இப்போ நம்மளுக்கும் யூபிக்கு இருக்கிற கேப் வந்து இன்னும் அதிகமாயிடும். மோர் வாய்ஸஸ் இல்லை. இப்போ நீங்க வந்து அதுவும் இப்போ நீங்க யூபியில் கிட்டத்தட்ட ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒன்று பிஜேபி அல்லது எஸ்பி காங்கிரஸ் கூட்டணி. இங்க அப்படி இல்லை, பிரிஞ்சு இருக்கிறாங்க. சவுத் இந்தியாலே ஒரே வாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ்க்கு எதிர்கட்சிகளா ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. தெலுங்கு தேசம் இருக்காங்க, இங்க டிஎம்கே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அங்க மட்டும்தான் பிஆர்எஸ் இருக்கு, பிஆர்எஸ் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கேரளா ஜேடிஎஸ் இருக்கு. அதனால வந்து வாய்ஸஸ் பிரியலாம். சவுத் இந்தியாவில் கொடுக்குற சீட்ஸோடைய வாய்ஸஸ் பிரியலாம். யூபிக்கு கிடைக்கிற அதிக சீட் வந்து ஒருமித்த குரல்ல ஒழிக்கலாம். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது, புது லா கொண்டு வரும்போது பிரச்சனை ஆகலாம். எனிவே, ஆனா விஜய் வந்து அது அடுத்த நாள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு அவர் பேட் பண்ற மாதிரி இருக்குன்னு. அதை வந்து ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் நிர்மல்குமார்லாம் சொன்னாலும் அவர் பேசுனதுல அது வந்து அந்த பெர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்கு அமித்ஷாவோட மீட்டிங்ல. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டெப் தான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நீங்க வந்து எதுக்கு சார் இதெல்லாம் பண்றாங்க? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? 1 man 1 vote டைல்யூட் ஆகுதுன்றாங்க. 1 man 1 vote கிடையாது சார் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில. மணிப்பூர்ல 100 பேர் சேர்ந்து ஒரு எம்பியை சூஸ் பண்ணுவான். தமிழ்நாடுல 1,00,000 பேர் ஒரு எம்பியை சூஸ் பண்ணுவான். நீங்க என்னதான் டீலிமிட்டேஷன் பண்ணாலும் அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆக போறது இல்ல சார். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் டீலிமிட்டேஷனோட அடிப்படை ஆதார கொள்கை அதுதான். டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தது. இப்போ ஒரு லோக்சபா தொகுதிக்கு 30 லட்சம் பேரும், இன்னொரு தொகுதிக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நிறவணும், ஓரளவுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வரணுங்கிறது தான் டீலிமிட்டேஷன். நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு நான் பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ண மாட்டோங்கிறது வந்து நியாயம் கிடையாது. இப்போ நீங்க வந்து இது ஃபார் எவர் 543 தான், 200 கோடி பாப்புலேஷன் வந்தாலும் இதுதான் சொல்லிடலாம். அப்படி அதுதான் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும். நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண இது பிரச்சனை தான் வரப்போகுது.
அது நாங்க இல்ல கண்ட்ரோல் அது பண்றோம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ஒரே சாய்ஸ் வந்து நீங்க ஒன் மேன் ஒன் வோட்டு நீங்க நிஜமாவே ட்ரூவா போகணும்னா, நீங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் போக முடியும். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ஒன் மேன் ஒன் வோட் போடவே முடியாது. கரெக்ட், கரெக்ட். அதுல உள்ள டிஃபிகல்டீஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் கார்த்தி சிதம்பரம்லாம் ரொம்ப பிராக்டிகலா சொல்றாரு. என்னங்க பெரிய பவர்ஸ் இருக்குது லோக்சபா எம்பிக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன ஒரு ஒரு லோக்சபா தொகுதியில வந்து 30,00,000 வாக்காளர்கள்லாம் இருக்கிறது பிரச்சனையா இருக்குது. இல்லாட்டிக்கு ஓட்டு கேட்க முடியல. வேற என்ன அவங்க வந்து ஒரு லோக்கல் பாடி அஃபிஷியல்ஸ் மாரியோ, எம்எல்ஏஸ் மாரியோ வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிட்டு அவங்களால ஒர்க்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து மேஜர் இஷ்யூஸ் தான் எழுப்ப முடியும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. 543 போதே ப்ரொடக்டிவா இல்ல பார்லிமென்ட். நீங்க கரெக்ட். 850லாம் கொண்டு போய் யாருக்கு பேச சான்ஸ் கிடைக்க போகுது? யாருக்கு இஷ்யூஸ ரைஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்க போகுது? அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பிராக்டிகலா தோணுது. பார்ப்போம். இப்போதைக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து அடுத்த டீலிமிட்டேஷன் இஸ் கட்டத்துக்கு அனதர் போகல. அனதர் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபார் டிவிகே. ஆமா. ஃபைனலா இன்னொன்னு சொல்றேன் நெகட்டிவ் பாயிண்ட். விஜய் அவர்கள் வந்து அ சில இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு பேசாம இருக்கிறது இட்ஸ் a பிக் நெகட்டிவ். இன்னைக்கு அவருக்கு அது கை குடுக்குது. ம். கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருந்துடலாம்னு பார்க்குறாரு. அது வந்து கன்டினியூஸா அவரு கை குடுக்குமான்றது எனக்கு தெரியல. கரெக்ட், கரெக்ட். அந்த ஏன்னா, ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அசெம்பிளிலயே லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசும்போதும் நிர்மல்குமார் தான் பேசுறாரு. ஹோம் பத்தி பேசும்போதும் நிர்மல்குமார் தான் பேசுறாரு. அ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து உள்ள வந்து தானே ஆகணும். அ ஆமா. இப்ப ஜெயலலிதா அந்த ரிபட்டல்ஸ்லாம் குடுத்து பார்த்துருக்கோம். ஆ ஜெயலலிதா பார்த்துருக்கோம். எம்ஜிஆரே பண்ணியிருக்காரு. எவ்வளோ வாட்டி கருணாநிதி அவர்கள் பேசும்போது எழுந்து நின்னு எம்ஜிஆர் ரிசல்ட் இது ரிப்ளை ஓகே. குடுத்திருக்காரு. அதாவது கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம். கம்யூனிகேஷன் ஃப்ரம் த டாப். நீங்க வந்து இப்போ இவரு காவேரி இஷ்யூலாம் வந்து அவங்க எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்றாரு, இவரு விஜய் அங்க போவாரு, கர்நாடகா போறாரு, பெங்களூர் போய் சிஎம் பார்க்க போறாரு, கர்நாடகா சிஎம்ன்னு சொல்றாரு. அது இன்னொரு மினிஸ்டர் வந்து அத கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காரு. அது மாரி கன்ஃபியூஷன் இருந்தத சுட்டி காமிக்கும் போது தான் அவர் பதில் சொல்றாரு. நான் வந்து போய் பார்க்கலான்னு இருந்தேன்னு. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான இஷ்யூல வந்து ஒரு தெளிவா நாங்க என்ன பண்ண போறோங்கிறத சொல்லணும். கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஓவராலாவே இந்த கவர்மெண்ட்டுக்கு. எஸ்பெஷலி ஃப்ரம் விஜய்ன்னு சொல்றீங்க. இல்ல சார் ஒரு டாப்ல இருந்து இப்ப நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்றோம்? மோடி ஏன் வந்து பேச மாட்டேன்றாரு பிரஸ்ஸா கேட்கிறோம். ஒன் வே ஸ்ட்ரீட்டா இருக்குன்னு சொல்றோம். ம். அந்த ஒன் வே ஸ்ட்ரீட் கூடாது சார். எந்த எலக்டட் லீடரா இருந்தாலும் மக்கள் கிட்ட மக்கள் பிரதிநிதியா ஒரு 4த் பில்லர்ன்றது பிரஸ் தான். அந்த பிரஸ்ஸோட ஒரு ஒரு 10 கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றது என்ன சார்? அத விட்டுடுங்க. அசெம்பிளில ஆன்சர் பண்றதுக்கு ஏன் பயப்படுறான்னு சொல்ல மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இல்ல அவர் நான் கேட்டா பயப்படுறாருன்னு நான் சொல்லல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்றதான் கேள்வி. இல்ல அவரு பேசாம இருக்கிறத அல்லது கொஞ்சமா பேசுறத வந்து தன்னுடைய யுஎஸ்பியாவே நினைக்கிறாரு. இல்ல அதனால டெஃபினட்டா அது வந்து எலக்ஷன் போது ஹெல்ப் ஆச்சு. பட் என்னன்னா கவர்னன்ஸ்னு வரும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன். படத்திலயும் சரி, பாலிடிக்ஸ்ல வின் பண்றதுலயும் சரி பிரில்லியன்ட்டா மூவ் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும். கவர்னன்ஸ்னு வரும்போது அந்த பிரில்லியன்ஸ் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் பெர்சன். ஹி இஸ் நாட் இவங்கலாம் சார் நினைக்கிற நீங்க மாதிரி பிரில்லியன்ட் பாயிண்ட் சார். நம்ம அதோட அந்த டாபிக்க ஓகே. முடிச்சிருவோம். அதாவது ம். அ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசாம இருக்கிறது உங்களுடைய விருப்பம். அப்பவே பேசணும்னு ஜெர்னலிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் டியூட்டி பவுண்ட் டூ ஏர் யுவர் ஒப்பீனியன். கரெக்ட். அல்லது வந்து நீங்க மக்களுக்கு உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு அழகா சொல்லியிருக்கீங்க. யா. அ அ பாயிண்ட் வெல் டேக்கன் சார். அத வந்து அவரு புரிஞ்சு நடக்கிறாரான்னு பார்ப்போம். இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன். கம்முனு இருந்தே நான் ஜம்முனு இருப்பேன்னு சொல்றாராங்கிறத பார்ப்போம். ஏன்னா, பாப்போம். அது அது ஒரு பிளஸ்ன்னு நெனைக்கிறாரு. அவங்க டீமும் ஸ்ட்ராட்டஜி டீமும் அத பிளஸ்ன்னு நெனைக்கிறாங்க. அ டெஃபினட்டா. எல்லா விஷயத்திலயும் பேசணும்னு அவங்க வந்து விரும்பல. பட் வந்து நம்மள மாரி டிரான்ஸ்பரன்சிய விரும்புற ஆட்கள், பத்திரிகையாளர்கள் பேசணும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரைட் சார். ஃபைனலா சார் இன்னும் நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுல நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிரணும். திமுக வந்து ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க அவங்க பார்ட்டியில. 77 மாவட்டங்கள 110 ஆக்குறாங்க. ஏஜ் அண்ட் டென்யூர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. மாவட்ட செயலாளர்லேருந்து கிளை செயலாளர் வரைக்கும். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டெப் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மேத்தமேட்டிக்ஸா பாத்தீங்கன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல. இது வந்து நீங்க நெசசரி மேத்ஸ் ஆமா கிராஜுவேட்ல மேத்தமேட்டிக்ஸ் யா. சோ நெசசரி கண்டிஷன ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. சஃபிஷியன்ட் கண்டிஷன ஃபுல்ஃபில் பண்ணல இன்னும். ம். சோ நெசசரி பண்ணியாச்சு. சஃபிஷியன்ட்டானா இல்ல. சிம்பிளா சொல்றேன். இப்ப இன்னைக்கு இருக்கிற 117 பேர மட்டும் ஏஜ் வச்சு பத்தி குடுத்து பிரயோஜனம் இல்ல. அந்த 117 காம்போசிஷன்ல யார் யார் இருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பெண்கள் இருக்காங்களா? தலித் இருக்காங்களா? தலித் இளைஞர்கள் மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? அதை தவிர தலித்தை தவிர நெக்ஸ்ட் கொஞ்சம் ஹையர்ன்னு கருதப்படுற எக்ஸ்ட்ரீம் எம்பிசிஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். கரெக்ட். எம்பிசிஸ்ல வெறும் 1 இயர்
தேவர் கவுண்டர் மட்டும் கிடையாது. there are so many 108 to 110 நல்ல MBCs பாயிண்ட் சார், நல்ல பாயிண்ட். அது ஆக்சுவலா சீமான் கூட ஒவ்வொரு முறையும் தேர்தல்ல கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவார், கரெக்ட். எம்பிசில பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், அவங்க கொடுக்குறாங்களான்னு யா கேட்பாரு. இப்ப நீங்க வந்து சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தா குறவருக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? ம், ம். நீட்ல குறவருக்கு ஒரு 4 சீட் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம், குறவருக்கு மட்டும் கொடுக்குறோம் 2 சீட்டுன்னு யாராவது கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாமே. ஏன் அவங்க இல்ல அது படிக்கூடாதா? இல்ல நீங்க அதுல நீங்க வந்து இப்போ ஒரு சாதி குழுக்களுக்கு தான் கொடுக்க முடியும், தனிப்பட்ட சாதி கொடுக்க முடியாது. இல்ல இல்ல நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல நான் இல்ல வந்து நீங்க சொல்றது இல்ல ஃபேர் பாயிண்ட். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஏன் இப்ப மீனவர்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு ஒரு பேரை கேள்வி எழுது. மீனவர்களுக்கு இருக்கு, குறவர்களுக்கு இருக்கு, நிறைய அது மாதிரி நிறைய ஆமா, நாவிதர் நாவிதர் இருக்காங்க, அப்புறம் வந்து வண்ணார்கள் இருக்காங்க, வண்ணார்கள் கிடைக்குதா? இதை வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா கொஞ்சம் நுணுக்கமா ஒரு கிரான்யூர் லெவல்ல போய் பார்த்து நீங்க கொடுக்கணும். சோ இந்த 117ன்ற நம்பர் இஸ் நாட் ஜஸ்ட் a நம்பர். அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்போதைக்கு 110 சொல்லிருக்காங்க. 110 17 வாட் எவர் தி நம்பர் இஸ், அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் a அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி. கரெக்ட். சோ அது 117 இருக்குல்ல, அப்ப 234 இல்ல. இல்ல அது வந்து சென்னையில கொஞ்சம் வேறுபடும் நினைக்கிறேன். எனிவே ஓகே. பெரிய விஷயம். வாட் எவர் தி கேஸ் மே பி, அப்ப நான் என்ன சொல்றேன், பெண்கள் வரணும், தலித் சமுதாயத்துல இருந்து வரணும், யங்ஸ்டர்ஸ் வரணும், எம்பிசிஸ்ல இருக்கிற லோவர் ரெண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக ஹிஸ்டாரிக்கல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதனைகளை அவங்களே சொல்ல மாட்டேன்றாங்க சார். இப்ப எம்பிசிஸை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து அதை கேலி கூத்தா பார்த்தாரு 1 இயரோட ப்ரொடெஸ்ட். 1 இயர் அது அவங்க இப்ப வேணாமே, எங்களுக்கு வந்து நீங்க 10.5 கொடுத்துருங்க, எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருங்க, எம்பிசின்னு நீங்க கொடுக்கறத விட இப்படி கொடுத்துருங்கன்னு அது வேற. அது அழுகினவாங்கன்னு அவர் பேசுறாரு. அன்னைக்கு வாங்கின போது அழுகினவாங்கன்னு சொல்லலையே அவரு. இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம் சார். அது குறித்து இருவேறு கருத்துக்கள் இருக்கு. சில பேர் வந்து அந்த 20% மெஜாரிட்டி நம்மளுக்கு தான் கிடைக்குது, சோ அதனால நல்லது, நீங்க 10.5ன்னு நீங்க இது பண்ண வேண்டாம், எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டா அப்ப மீதி உள்ளது வந்து அவங்க போட்டி போட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது சார். நான் ஒன்னு சொல்லுவேன் சார், ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். பேக்வேர்டு, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷனுக்காகவே ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம் சார். 1 இயர்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க சார் எஜுகேஷன் வைஸ். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ 10.5% கொடுக்கணுங்கிறது வந்து 100% என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நிறைய பேர் என்னை பத்தி திட்ட போறாங்க. இல்ல சார், அதுல வந்து அவங்க பாப்புலேஷன் அதிகம் இல்லையா, நீங்க வந்து ஆனா சார் 10.5 தனியா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் ஒரு சாதி குழுக்களுக்கு தான் உண்டு, சாதிக்கு கிடையாது. அது வந்து நிறைவேற வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே அவசரமா இபிஎஸ் வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருந்து, அதனால மட்டும் இல்ல, அதுல எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபலும் அதுதான் உச்சநீதிமன்றத்துல. என்னோட வியூ என்னன்னா, வன்னியர்களும் சரி, கவுண்டர்களும் சரி, முக்களத்தோரும் சரி 80ல இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. இல்ல சார், நம்ம இதோட நம்ம இது பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். அதாவது நீங்க சொல்றது இப்ப திமுக பண்ற சீர்திருத்தத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, பெண்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க போறாங்க, பட்டியலினத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்க போறாங்க, எம்பிசி சமுதாயத்துல அதுலயே வந்து பாப்புலேஷன் அதிகமா இல்லாம ரெப்ரசன்டேஷனும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க. அத அவங்க வந்து இப்ப கவுண்டர், வன்னியர், தேவர், நாடார் இவங்களுக்குலாம் வந்து நிறைய ஒரு கிளவுட் இருக்குதுங்கிறதுனால எல்லா மாவட்ட செயலாளரும் அவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்களை மட்டுமே போடாம மற்ற எல்லாருக்கும் கொடுக்கணும். அது வந்து அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணணும்ன்றீங்க. அது எக்ஸலன்ட் பாயிண்ட். ஏன்னா நீங்க சொன்ன இந்த சமுதாயம் எல்லாம் இப்ப நீங்க முடித்திருத்த சமுதாயம் எல்லாம் பெரிய அளவுல திமுக திமுக மூலமா ஒரு டிக்னிட்டி கிடைச்ச சமுதாயங்கள் அவங்க எல்லாம். ஏன்னா அங்கதான் அவங்க, நான் எங்க ஊர்லயே நான் பார்த்துருக்கிறேன் வந்து, அது அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைச்சது, திமுக சேர்றதன் மூலமா ஒரு மரியாதை கிடைச்சது. பார்ப்போம் அதை செய்யறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா ஆனா நீங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்போ அந்த சீர்திருத்த முடிவுக்கு அப்புறம் நடந்த டிவி விவாதங்கள்ல யாருமே பெரும்பாலும் வந்து இந்த எஸ்சி சமுதாயத்துக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு பேசவே இல்லை. அவங்க எடுத்திருக்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான், பட் இது வந்து ஒரு ஹோல்சமா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. எடுத்துக்கலாம். கரெக்ட். அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஏஜ்னு ஒன்று வச்சிருக்காங்க. பட் இந்த செலெக்ஷன் ஆஃப் ஆர் எலெக்ஷன் வாட் எவர் த கேஸ் மேபி பண்ணும்போது அவங்க டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸை கொண்டு வரக்கூடாது மாவட்ட செயலாளர்கள் விஷயத்துல. ரெண்டாவது, நிஜமாவே திமுகவோட ஆட்சியில் நடந்த நல்ல விஷயங்கள்னால பயன்பட்ட சில
நல்ல பேரை ஃபோக்கல் பாயிண்டா உள்ள கொண்டு வரணும். கோகிலாமணி இஸ் an எக்ஸாம்பிள். அருந்ததியரோட உள்ஒதுக்கீடுனால படிச்சு வந்த ஒரு பெண்ணை ஃபோக்கல் பாயிண்டா கொண்டு வந்தா அவங்களோட பாலிசிஸ்னால கவர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ்னால முன்னுக்கு வந்தவங்கள ஃபோக்கல் பாயிண்டா உள்ள கொண்டு வரும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடக்கும். இதனால நடந்திருக்குது அப்படின்னு. இதை வந்து எல்லா விஷயத்திலும் கொண்டு வரணும். ஒரு கோகிலாமணி இஸ் ஒன் எக்ஸாம்பிள். பட் நீங்க எல்லா நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை வந்து நீங்க ஃபோக்கல் பாயிண்ட் கொண்டு வந்து அந்த இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் பார்ட்டிக்குள்ள. நான் இதை நீங்க பேசுனதை நான் கட் பண்ணி நான் அனுப்புறேன் சார். திமுக ஐடி விங்குக்கு, திமுக இல்ல நல்ல பாயிண்ட். சி நம்ம வந்து சார் இங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு நேரட்டிவ் போயிட்டு இருக்கு சார். திமுகனாலே வந்து இதுதான் மோசம்தான், விஜய் அதை சொல்லி தானே ஜெயிச்சாரு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது உண்மை இல்லைன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும்ல. யாருமே எல்லா விஷயத்திலுமே மோசமா இருந்துட முடியாது. கரெக்ட். அது வந்து அது உலக நீதி. அது படும் ஏதாவது ஒருத்தர் தூய சக்தியும் கிடையாது, தீய சக்தியும் இருக்க முடியாது உலகத்தில். அதனால வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பார்ப்போம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுகவில் நடக்குதுங்கிறது சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது நடக்கலன்னு நானே டிவி விவாதங்களை நிறைய முறை பேசியிருக்கிறேன். அதுல நீங்க நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த சீர்திருத்தத்தின் மூலமா வெறும் வாரிசுகள்லாம் திருப்பி லோயர்ல வந்துடக்கூடாது, அது அவங்களுக்கு வந்து சாதகமா போயிடக்கூடாது. அப்புறம் இந்த சீர்திருத்தத்துக்கு இதுவே இல்லை, யூஸே கிடையாது அப்படின்னு. அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். சஃபிஷியன்ஸ் கண்டிஷன்ஸ்ல அதுவும் வருது. உடம்பு அவ்வளவு முடியல துரைமுருகனுக்கு. இவரு வந்து டிஆர் பாலு வந்து ஓல்டஸ்ட் எம்பி தெரியுமா, கரெக்ட், லோக்சபால இந்தியாவிலே அவ்வளவு ஓல்டஸ்ட் எம்பி. சோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரியை மாத்துங்க, ட்ரெஷரரை மாத்துங்க, ஹையர் லெவல்ல அதர் தான் தி பிரசிடென்ட் எல்லாரையும் மாத்திட்டு 10 டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போடுங்க சார். யார் சார் உங்களுக்கு கேள்வி கேட்க போறா? இல்ல அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இப்ப 13 பேர் வந்து அபோவ் 70ல வந்து மாற்றப்பட வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் ஸ்ட்ரைட்டாவே 13 பேர் வந்து அபோவ் 70. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தலைமை நிலைய பொறுப்பு கொடுப்பாங்க. நீங்க சொல்றது நடந்துரும். டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஒரு 20 பேர் இருக்க போறாங்க. அவங்கள போடுறதுக்காக நான் சொல்ல, நிஜமாவே டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போட்டுட்டு ஒரு 30 வயசு 35 வயசு ஆள் அங்க கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அவன் ஜெனரல் செக்ரட்டரி அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் ஐ மெமரி சர்வ்ஸ் மீ ரைட், ஆராஜா கொஞ்சம் யங் ஏஜ்ல வந்தாரு, ரைட்? கொஞ்சம் ரிலேட்டிவ்லி யங் ஏஜ்ல எம்பி ஆனாரு ஆராசா. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இவங்க ப்ரோமோட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுடைய சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். நீங்க சொல்றது ஒரு ஐடியலான விஷயம். பட் பாப்போம். ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. நானே பார்த்தேன். இப்போ வந்து அபோவ் 70ல எடுக்க வேண்டிய ஆட்கள்ல நிறைய பேர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல 2026ல தோத்தவங்க. ஸோ அவங்க கேட்பாங்க, நான் இப்போ எம்எல்ஏவும் கிடையாது, மாவட்ட செயலாளர் போஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி மரியாதை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது சார். இதுல சொல்லிட்டாங்களே தவிர இந்த 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசுலாம் சொல்லிட்டாங்களே தவிர அதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து இவரு திரு ஸ்டாலின் வந்து ஓவர் கம் பண்ண போறாருன்னு தெரியல. சார் அதுல வொர்ஸ்ட் கேஸ் என்ன சார்? அவங்க கட்சி விட்டு போறாங்க, அவ்வளவுதானே சார். வொர்ஸ்ட் கேஸ் என்ன? ஆமா, எங்க போவாங்க? தாவேகாக்கு போனாங்கன்னா அங்க ஹவுஸ்ஃபுல், ஏடிஎம்கே போனாங்க இதை விட மரியாதை கிடைக்காதங்க. ஆமா, விஜய் நீங்க இங்க வந்து திரு ஸ்டாலினை எல்லாரும் பார்க்க முடியும், எந்த நேரத்திலயும் அவர் சந்திக்க முடியும். வந்து எஸ்பெஷலி அவர் வந்து ஆப்போசிஷன்ல இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அங்க வந்து நீங்க அவரை பார்த்து கூட கட்சியில சேர முடியாது. முன்னாள் அமைச்சரா இருந்தா கூட நீங்க அவரை பார்த்துட்டீங்கிறதுக்கு போட்டோ கேட்கறாங்க எல்லாரும். இல்ல நான் என்ன சொல்றேன், துரைமுருகனை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவர் எங்க போவாரு? தாவேகாக்கு போவாரா, அதிமுகவுக்கு போவாரா, காங்கிரஸ் போவாரா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதிரடியா சில முடிவு மாற்றம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இதையும் செஞ்சிருங்களேன். நீங்க வந்து இளம் ரத்தம் பாய்ச்சறேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பவும் அவர் நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற துரைமுருகன் தான் உங்க முதல் செயலாளர் என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கும்? டிஆர் பாலுக்கும் அது பொருந்தும். பார்ப்போம். திமுக வந்து இந்த ரூட் அண்ட் பிரான்ச் ஆபரேஷன் பண்றதுக்கான இது தைரியம் அவங்களுக்கு இருக்கு. இல்ல சார், ரொம்ப ரொம்ப நாள் ஆகும் சார். இன்னும் 1 வருஷம் ஆகும் சார். அவங்க இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இந்தியன் படத்தை சொல்ற மாதிரி களை பிடுங்கணுன்ற மாதிரி அதெல்லாம் பிடுங்கி அவங்க வந்து ஒரு சீர்திருத்த பார்ட்டி ஆகிறதுக்கு இன்னொரு 18 மாசம் மினிமம் ஆகும். இந்தியாவிலேயே வந்து அதை செய்யறதுக்கு தகுதியான பார்ட்டி திமுக. ஏன்னா அவங்க பகுத்தறிவு இயக்கத்திலேருந்து வந்தவங்க. பகுத்து அறியணும். இந்த அதாவது ஒரு எவ்வளோ வயசு வரைக்கும் ஆக்டிவா இருக்க முடியுமோ அது வரைக்கும் இருக்க முடியும்.
நீங்க 85 கரெக்ட். வயசு 88 வயசுக்குலாம் நான் பதவி விட மாட்டேன்னு சொல்றது நல்ல ஆக்சுவலா அது வந்து கருணாநிதி அவர்கள், அன்பழகன் அவர்களே இதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க இல்ல. அவங்க வந்து கரெக்ட். 2016 தேர்தலிலேயே திரு ஸ்டாலினை முன்னிறுத்திருக்கணும் கருணாநிதி அவர்கள். வின் அதை பண்ணிருப்பாங்க பண்ணாம நிறுத்திருந்தாங்கன்னா. வின் பண்ணிருப்பாங்க நிறுத்திருந்தாங்கன்னா. அது 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 இன்னும் அதனால அதுவே அவங்க பண்ண தவறு. அவங்க பண்ணதுனால எல்லாரும் பண்ணலாங்கிற மாரி ஒரு மனநிலை வந்துருச்சு. இப்போ துரைமுருகன் அதான் கேட்பாரு. நீங்க வந்து பேராசிரியர் கடைசி வரைக்கும் இருந்தார்ல. நானும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு கேட்பாரு. டிஆர் பாலும் அஃப்கோர்ஸ் அதே மாரி சொல்லப் போறாரு. இது 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 மாறினா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். இல்ல பட் நம்ம அட்லீஸ்ட் கேட்கிற நம்ம கேட்கிற ஒரே கேள்வி திமுகவுக்கு தான் சார். நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு சொல்றீங்க. அந்த ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி நீங்க கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போனோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு முதல்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து இப்ப இன்ஃபேக்ட் நான் ஒரு சின்ன ஒரு டைவக்ரைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பாஜகவோட கூட்டணிங்கிறத பத்தி பேச்சே இருக்கக்கூடாது சார். 99ல நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு ரீல்ஸ் போடுங்க சார். நாங்க போனது தப்பு பாஜகவோட 99ல. நாங்க இனிமேல் போக மாட்டோம். நாங்க 2029 லோக்சபா எலெக்ஷன் எங்களுக்கு இலக்கே இல்ல. நாங்க 25% வாங்கினா போதும் எங்களுக்குன்னு தைரியமா சொல்லுங்க சார். தைரியசாலி தான் சார் முன்னுக்கு வர முடியும். இல்ல அப்படி அப்படி எலெக்ஷன்ல. மனநிலை இருந்தாலும், அப்படி அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து தே வாண்ட் டூ லெட் டிவிக்கே கீப் கெஸ்ஸிங் இல்லையா? சார் அப்படி நீங்க வந்து யூ ஆர் டூ கியூட்னு ப்ளே பண்ணீங்கன்னா, இப்போ சில பேரு சில சில அரசியல் விமர்சகர்கள், பாஜக சப்போர்ட்டர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஆகப் போகுது, இது ஆகப் போகுது, இது ஆகப் போகுது. சார் சார் அந்த மாரி பண்றவங்க யாருன்னு தெரியும். அவங்க அவங்க அவங்களோட பிரெடிக்ஷன்ஸ், அவங்களுடைய அசர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபெல் ஃபிளாட் ஆன் May 4th. அதனால அ திமுக அவங்கள பத்தி கவலைப்படாம, நீங்க சொன்ன மாரி ஐடியாலஜிக்காக கவலைப்பட்டு, வெளிப்படையா நாங்க எப்பொழுதும் பிஜேபி எதிர்த்துக்கிட்டே இருப்போம். 99ல செஞ்சது ஒரு இமாலய தவறு அப்படிங்கிறத அவங்க சொன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் சார். சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து 40 நிமிடங்கள கடந்துட்டோம். சரி, மேபி ஓகே. இன்னொரு நம்ம எல்லா விஷயத்தையுமே பேசலாம். ஆனா நெறைய இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட்ஸ் தொட்டிருக்கீங்க. நீங்க பிஜேபின்னு சொன்னோனே எனக்கு முடிக்க மனசே இல்ல. ஏன்னா அத பத்தி அடுத்தது பேசணும். டிவிகே அண்ட் பிஜேபி ரிலேஷன்ஷிப் அதிலேயே கேள்விகள் இருக்கு. அது நெறைய சட்டமன்றத்துல விஷயம் இருக்கு. சட்டமன்றத்துல ஜெயஸ்ரீ பிரபாகர் பிஜேபிக்கு எதிரா ஒரு வார்த்தை யார் பேசினாலும் துள்ளி குதிச்சு அத கட் பண்றாரு. அதெல்லாம் எனக்கு வந்து வந்து ரொம்ப இயல்பானதா தெரியல. வந்து அவங்க தேர் வெரி கிளியர். தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போ வேணாம்னு. அப்ப நீங்க வந்து பிஜேபி எதுக்குறீங்களாங்கிறத விஜய் தான் சொல்லணும். இல்லையா? 2 பக்கத்துலயும் அது ஆன்சர் வரணும்ன்றேன் நானு. ஒரு 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 கிளாரிட்டி டிஎம்கே கிட்ட இருந்து நாங்க தவறு செய்து விட்டோம். 99 தவறு மீண்டும் செய்ய போவதில்லை அப்படின்னு ஒரு கிளாரிட்டி. விஜய் வந்து எங்களுக்கு ராகுல் தான் பிரதமர். 29ல் ராகுல் தான் பிரதமர்னு ஒரு கிளாரிட்டி அவரும் கொடுக்கணும். அது 2 மட்டுமா? பேரும் அது மட்டுமா? பிஜேபி எதுக்குறதுக்கு அவ்ளோ இது இருக்கு, காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களையாவது அவர் சொல்லணும். இந்த நீட் தேர்வ ரத்து சார் செஞ்சது. 29 ராகுல் பிரதமர்னு சொன்னாவே அவங்க ஆமா, ஆமா. ஐ அக்ரி, ஐ அங்க அக்ரி, அங்க ஐ வந்து அக்ரி. அங்க ஸ்விட்ச் அங்க வேற மாதிரி போயிடும் டெல்லியில. கரெக்ட். சோ நீ எனக்கு அத ஆனா சொன்னாலே ஆனா போதும். நீங்க கேட்கிற கேள்வி இது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுகவும், தாவேகாவும் பிஜேபியோட மறைமுகமா கூட்டணி யார் வச்சுக்கிறதுங்கிறதுல ஒரு போட்டியில இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதுதான் அது அவங்க அப்போ அது நடந்ததுன்னா இந்த ஒரு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் எல்லாமே வேஸ்டா போயிடும். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க என்ன சீர்திருத்தம் பண்ணாலும் பாஜகவோட போனீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இலக்கு நீங்க அடையவே முடியாது. பிரில்லியன்ட். ஆனா நான் நினைக்கிறேன் அப்படி நடந்ததுன்னா ஏடிஎம்கே உயிர் வந்துருமா? நாங்க பிஜேபியோட போக மாட்டோம்னு அவங்க வெளில வந்து எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் ஆனா அது பண்றதுக்கு தைரியம் இருக்கு அவங்களுக்கு இல்லையே. ஏன்னா விஜய் வந்து திமுக ஆட்சி தொடர்பா 3 ஃபைல் என் டேபிள் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமில எழுந்து சொல்லணும், சொல்லியிருக்கணும். உடனே கொடுங்க, உடனே நீங்க வெளியிடுங்கன்னு. அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல எம்ஆர்கே பண்ணது பக்கத்துல ஜாலியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? திமுக பத்தி அவர் கவலையே படல. திமுக வந்து அவர் ஃப்ரெண்ட்லியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். உடனே வெளியிடுங்கன்னு வெளியிடுங்க சொல்லணும். அவங்க எல்லாருமே இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காங்க சார். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இப்படிதான் சார் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும் என்ன நடக்குது டெய்லின்னு. சரி எக்ஸ்டர்னல் சார். நன்றி. ஃபேக்டர்ஸ்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும்னு. சோ அதனால they are keeping their cards close to their chest. They don't want to say one way or the other. ரைட் சார். Yeah. மகிழ்ச்சி. Thank வந்து you. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள விளக்குனீங்க. இன்னொரு லைவ்ல சந்திக்கலாம் எஸ்கே. மக்களே, வாஷிங்டன்லேருந்து கோல்ட் டாக் வித் டிஎன்ஆருக்காக ஸ்பெஷலா வந்து ரெகுலரா பேசுறதுக்கு வந்து தயாரா இருக்கிறார் எஸ்கே சார். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிப்போம். தேங்க்யூ சார். நன்றி டிஎன்ஆர். தேங்க்யூ.